நிலாவின் சமையல் மேக்கிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைனாப்பிள் கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு வந்து மைதா, 250 ml, 1 ஸ்பூன் வந்து பால் பவுடரு. இது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு, அதுக்காக 1 ஸ்பூன் வந்து பால் பவுடர், 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. பேக்கிங் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதால் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது 1 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. சளிச்சுக்கலாம் கெட்டி இல்லாத. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பால் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் பவுடர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா சளிச்சாச்சு கெட்டியில். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட்டிருக்கோம். பால் பவுட்ரு எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3/4 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 முட்டை எடுத்துருக்கேன். இதில் வந்து வெள்ளைக்கருவு தனியாக, மஞ்சள் கருவு தனியாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம உடச்சி தனித்தனியாக எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மஞ்சள் கருவு தனியாக, வெள்ளைக்கருவு தனியாக எடுத்தாச்சு. வந்து நல்லா ஸ்டிக்காக நம்ம அரைச்சிக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ வந்து மீதி இருக்கிற சர்க்கரையை நம்ம வச்சுக்கலாம். வந்து எல்லா சர்க்கரையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணணும். எந்த அளவு பீட் பண்ணுறோமோ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ கேக், பைனாப்பிள் டீ கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்ம ஸ்டிக்காக வரணும். அதை எடுத்தால் அப்படியே பஞ்சு மாதிரி நிற்கணும். அந்த அளவு அடிக்கணும். இன்னும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ரெடி ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும் பாருங்க. எப்படி வந்திருக்கு பாருங்க. முட்டை வந்து இந்த அளவு வந்து ஃபார்ம் ஆகி பாஞ்சு மாதிரி வருது பாருங்க. இன்னும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சள் கரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 பிஞ்ச் வந்து சால்ட் போட்டுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் 1 மூடி, எசன்ஸ் வந்து 1/2 ஸ்பூன், மில்க் எசன்ஸ் வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டர் எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மில்க் எசன்ஸ்லாம் நம்ம எதுக்கு ஊற்றுறோம்னா பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட ஸ்மெல் வந்து வராது. அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த வெள்ளை இதோட சேர்த்துக்க வேண்டாம். இப்போ வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வந்து அந்த மிக்சர் வந்து நம்ம இதில் கலந்துக்கலாம். விடக்கூடாது, லைட்டாக அப்படி தான் நம்ம மூவ் பண்ணணும். இல்லைன்னா அடை மாதிரி ஆகிடும் கேக்கு. பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். முட்டை பீட் பண்ணும்போது பண்ணணும், நான் மறந்துட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துட்டேன். நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற மாவு நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாத. இப்போ இதில் எல்லோ கலர் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் பேப்பர் வச்சு ரீஃபண்ட் ஆயில் தடவி நான் பட்டர் பேப்பர் வச்சு மிக்ஸ் பண்ண அந்த பேட்டரை வந்து இதில் ஊற்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பாத்திரத்தில் வந்து 5 நிமிஷம் வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஒரு 35 நிமிஷம் வந்து நம்ம வைக்கணும். கேக் வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டீ கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ சாஃப்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். டீ கேக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக
கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சாக எப்படி வந்துருப்பாங்க. வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.